தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. எல்லாம் ஒரு காரணமா தான் வர சொன்னேன். சரி, முதல்ல எல்லாரும் வந்திருக்கீங்களா நான் தெரிஞ்சுக்கணுமே. எது முதல்ல வரணுமா? ஐயா, எங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுறதுக்கா? முதல்ல நீ இருக்க மாட்டமா? ஐயோ, நீங்க எல்லாம் டைமிங்ல கவுண்டர் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாரும் வந்துட்டீங்களான்னு ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஓ, அந்த முதல்லையா? சிட்டு, உன்னால ஆடாம ஒரு இடத்துல உட்கார முடியாதா? எப்ப பாரு ஜிங்கிலிக்கி ஜிங்கிலிக்கின்னு ஆடிக்கிட்டே இருக்க. அது ரொம்ப கஷ்டம் சுடரம்மா. நீ கூட பாரு, பல 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 பலன்னு பேசிக்கிட்டே தானே இருக்க. எப்படி உன்னால வாய மூட முடியாதோ அதே மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து என்னாலயும் கேட்க முடியாது. இப்படிதான் ஜிங்கிலிக்கி ஜிங்கிலிக்கின்னு ஆடிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தி இருக்க தேவையில்லதான். சரி, ஓகே, பொழிச்சு போ. இங்க பாருங்க, நம்ம இங்க எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கூடி இருக்கோம். நீ முதல்ல விஷயத்தை சொல்லு, அது நல்லதா இல்லையான்னு நான் சொல்றேன். அடியே லைலா, ஜோ இவ வேற. ஏண்டி பட்டரி, என்ன மண்டையில பேன் பாத்துக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் அங்கிட்டு போய் பறந்தாதான் என்ன? ஐயோ சுடரம்மா, உங்க மண்டை நல்ல வாசமா இருக்கு. எனக்கு நல்ல வாசமா இருக்க பொருள்லாம் பிடிக்கும். அதனால தான் நான் எப்போதுமே தேனாவே குடிப்பேன். வாசமா இருக்கா? அது ஒண்ணும் இல்ல பட்டரி, அமைதிக்கு பேபி ஷாம்பு வச்சிருந்தாங்களா, அதை எடுத்து போட்டு குளிச்சிட்டு வந்தேன். அதான் வாசமா இருக்கு. ஏ லைலா, நீ ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சுதான் சிரிக்கிறேன்னு தெரியுது. என்ன சொல்லு? வேணாம் சுடரம்மா. சொல்றீ? இல்ல, அமைதியோட ஷாம்பு போட்டு குளிச்சிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும் அப்படின்னு ஒரு காமெடி மனசுக்குள்ள வந்துச்சு. அத நினைச்சேன், சிரிச்சேன். டேய், என்னடா ட்ரோல் எல்லாம் பண்றீங்க? உட்டா யூடியூப்ல சேனல் ஓபன் பண்ணி மீம்ஸ் ட்ரோல் எல்லாம் போட்டு மாசம் மாசம் சம்பாதிப்பீங்க போலயே. நல்ல ஐடியா சுடரம்மா. உங்க போன்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு கொடுங்களே, நாங்களும் போட்டு ஃபேமஸ் ஆயிக்கிறோம். கேப்படா கேப்ப. கேக்குறவன் கேனையனா இருந்தா இன்னும் என்ன வேணாலும் கேப்ப. ஏ சுடரே, யாரா அது? நடுராத்திரில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடுத்த நாள் தொண்டை கட்டின குரல்ல என்ன கூப்பிட்டது? ஏம்மா கொஞ்சம் தண்ணிக்குள்ள பாருமா. ஐயோ மிஸ்டர் வாஞ்சி, நீங்களா? ஆமாமா, நான் தான். வந்த விஷயத்த சொல்லுவேன் நானும் எவ்வளவு நேரமா உக்காந்துகிட்டே இருக்கிறது. உனக்கு தான் தெரியும்ல, என் 60 பிள்ளைங்களுக்கு நான் தான் சோறு ஊட்டணும்னு. என் பொண்டாட்டி கிளங்கா இப்ப கூப்பிட்டுருவா. சட்டு புட்டுன்னு வந்த விஷயத்த சொல்லுமா. ஓகே 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 ஓகே, எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இந்த டைம்ல எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி, ஃபர்ஸ்ட் நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஏ சேவா, ஓவர் பில்டப் குடுக்குற அந்த சுடரே, என்னதான் விஷயமா? என்ன விஷயம்னு தெரிஞ்சா நான்லாம் இங்க வந்திருக்கவே மாட்டேன். எப்படியும் மொக்கையான விஷயத்தை தான் அந்த சுடர் எடுத்துட்டு வந்திருப்பா. இரு, இன்னும் 10 நிமிஷத்துல சொல்லுவேன். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓட போறோம். ஆமா, அதுவும் சரிதான். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே போலாம். ஃபர்ஸ்ட் பாக்கியா. உள்ளே நையா, உள்ளே நம்மா. அடுத்தது பட்டரி. உங்க மண்டை மேல உள்ளே நம்மா. கேட்டாங்களா? உள்ளேன்னு மட்டும் சொன்னா போதும், மண்டை மேல இருக்கே கொண்ட மேல இருக்கேன்ட்டு. அடுத்து சிட்டு. இருக்கேன். கொய்யால சிட்டு, உன்னை அப்படியே சுட்டு தின்றுவேன் பாத்துக்க. உள்ளே நம்மா. அந்த பயம் இருக்கணும். அடுத்தது நம்ம லைலா. உள்ளே நம்மா. எப்பா, இழுவ ரொம்ப வலுவால இருக்கு. அடுத்தது நம்ம சேவா. ஏண்டா சேவா, வாமா மின்னல் மாதிரி இவ்வளவு வேகமா சொல்ற? சும்மா. சூப்பர், எல்லாரும் வந்தாச்சு. ஏய் ஏய் ஏய், என்ன யாரு அட்டெண்டன்ஸ் எடுப்பா? வர நீ என்ன மறந்துகிட்டே இருக்கல. நீ சொன்னேன்னு உன்னைய நம்பி என் பொண்டாட்டி கிளங்க அவ டைவர்ஸ் பண்ணிருந்து உன் கூட வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, என்னையெல்லாம் நீ நடு தெருவுல இல்ல நடு தண்ணியில விட்டுட்டு ஓடி இருப்ப. ஐயோ வாஞ்சி, ஐ அம் சோ சாரிடா. இப்ப சொல்றேன் வாஞ்சி, எழுதி வச்சுக்கோ. எனக்கு இவங்க எல்லாரையும் விட உன்னதான் பிடிக்கும். நீதான் எனக்கு முக்கியம். என்னால எழுத முடியாதுன்ற தைரியத்துல பேசுற. சரி சரி, ஓகே, வந்த விஷயத்தை பத்தி பேசுவோமா? இப்போ உங்க எல்லாரையும் நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேனா, நான் தான் டீச்சர், நீங்க எல்லாம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ், ஓகேவா? என்னது, நீ டீச்சரு, நாங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸா? எம்மா சுடரே, டீச்சர் விளையாட்டு விளையாடுறதுக்கு எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்த? எந்தடி டீச்சர் விளையாட்டு இல்ல, உண்மையாவே நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். அதுல நம்ம முதல்ல கத்துக்க போறது என்ன தெரியுமா?
திருக்குறள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப திருக்குறள் படிக்க போறோம். திருக்குறளா? அப்படின்னா? திருக்குறள் அப்படின்றது உலக நீதி. உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ரெண்டு லைன் கூட இல்ல, 1.5 லைன் வச்சுக்கலாம். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இல்ல எழுதியிருப்பாரு நம்மளோட திருவள்ளுவர். திருக்குறளை எழுதினது யாரு? திருவள்ளுவர். சுடரி, திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரோ இல்ல உன்னை தெருவுல படுக்க போட்டு எழுதினாரோ? அதை எதுக்கு இப்ப எங்களுக்கு சொல்லித்தர? உலக நீதி எல்லாம் 5 அறிவு படிச்ச எங்களுக்கு நல்லாவே தெரியும். 6 அறிவு இருக்கிற உங்களுக்கு தான் அது அவசியம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த மனுஷ பயலுக எப்படி வாழ்றாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்குது? ஏய், நான் தான் டீச்சர், நான் தான் பேசணும். யாராவது எதிர்த்து பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சுடர் தன்னை டீச்சராகவே உணர்ந்த தருணம். இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், ரொம்பவே டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி தருவேன். அந்த திருக்குறளோட பொருள் என்னன்னு நீங்க நாளைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து சொல்லணும், ஓகேவா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அதுக்கு ஏமா இந்த துப்பு துப்புற? ஏய், அதுதான் திருக்குறள். இங்க பாருங்க, இன்னைக்கு கிளாஸ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வரும்போது இதோட பொருளை நீங்க கண்டிப்பா சொல்லணும். யாராவது கிளாஸுக்கு லீவ் போட்டீங்க தொலைச்சிருவேன், தொலைச்சு. ஓகே டீச்சர். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை. ஹே கண்ணு, எனக்கு ஏதோ அந்த ராகவனை பார்த்தா நல்லவன் மாதிரிலாம் தெரியல. வாலண்டியரா வந்து பேசுறானா டவுட்டா இருக்குல்ல? ஆமா டைனா, நான் கூட கெஸ் பண்ணேன். சம்திங் ராங் கண்ணு. இவன் கிட்ட இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அடியே, நீங்க எப்படி வேணாலும் கேண்டில் பண்ணிக்கங்க. போய் சோத்து எடுத்துட்டு வந்து தின்னுங்கடி. உங்க தட்டுல தான் திருடி திங்கணும், பசிக்குது. ஏய், நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீ என்ன ஒரு மாதிரி சோகமாவே உட்கார்ந்திருக்க? என்னாச்சு கண்ணு? நாளைக்கு டோர்னமெண்ட் நினைச்சு நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்கியா? இல்ல டைனா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. என்னமோ ஒன்று என் கூடவே இருக்கிற மாதிரி. என்ன சொல்றது, என்னோட ஷேடோ இருக்குல்ல, நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வரும்ல, அதே மாதிரி யாரோ ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி. எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. என்னோட உள்ள ஃபீலிங்ஸ்லாம் அப்படி தான் இருக்கு. அது நான் தான். கண்ணு, என்ன நீ என்னென்னமோ சொல்ற? உன் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்களா? ஒருவேளை அந்த ராகவனா இருக்குமோ? சச்சா, கெட்ட சக்தி இல்ல டைனா, ஒரு நல்ல சக்தின்னு வச்சுக்கோயேன். கெட்ட சக்தி நல்ல சக்தியா? இது என்னடா சக்திக்கு வந்த சோதனை? ஏய், நான் அப்படி சொல்ல வரல. உனக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றது? ஏதோ என் மனசுக்கு பிடிச்சது, என் மனசுக்கு நெருக்கமானது என் கூடயே வர மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு, ஆனா அது என்னன்னு தெரியாம மைண்ட்ல குழப்பமா இருக்கு. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, திடீர்னு இவளுக்கு என்னாச்சு? ஐயோ, இவ வேற அதுன்னு சொல்லி நம்மள குழப்பி விட்டுருவா போலயே. என்ன கண்ணோ சொல்றேன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் உன் பின்னாடியே வருதா? யாருக்காவது இப்படிலாம் நடக்குமா? எனக்கு நடக்குதே. நீ உன் புருஷனை நினைச்சு ரொம்பவே குழம்பி போயிருக்கிற கண்ணோ. இங்க பாரு, நீ அவரை மீட் பண்ணாலோ இல்ல அவர்கிட்ட பேசினாலோ நார்மல் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அதான் நடக்க மாட்டேங்குதே. ஐயோ, அந்த பரங்கி மண்டை அந்த பேப்பர் மேலேயே உட்காந்துருக்கான். அந்த பேப்பர்ல தான் என் போன் நம்பர் எழுதி ராக்கெட் விட்டேன், அதையும் விட்டுவிட்டா. கண்ணிக்கினியா, எப்படியாவது அந்த பேப்பர்ல இருக்கிற நம்பர் எடுத்து எனக்கு போன் போடுப்ல. நான் உன் பக்கத்துல இங்கேயே தான் இருக்கிறேன். யாரும் அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த கண்ணு சொன்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அங்க பின்னாடி நிக்குதோ? போய் பாப்போம். கண்ணு, ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்க போற டைனா? இரு ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். என்னது இது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. அவளை பார்க்கவும் முடியாம, அவள்கிட்ட பேசவும் முடியாம. ஐயோ, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. வேம்பண்ண, வீரா, பொன்னி, ஆத்தா, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? முக்கியமா மாறன் தம்பி, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதுலயும் என் மாமியார், அவங்களும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. எதையுமே கேட்டுக்காம ஏதோ வேற உலகத்துல வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பேப்பர் தானே அன்னைக்கு ராக்கெட் மாதிரி நம்ம ரூம்குள்ள வந்து விழுந்துச்சு. இதுல கூட பொன் நம்பர் இருந்துச்சு. ஐயோ, பரங்கி நம்மள நோக்கி வருதே. ஹே ஹேண்ட்ஸம். என்னம்மா என்னமோ கூப்பிடுற, அது ஒண்ணுமே புரியல. ஆமா, இப்ப என்ன கூப்பிட்ட? உங்களதான் ஹேண்ட்ஸம்னு கூப்பிட்டேன். அப்படின்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே முதல்ல ஒரு பொம்பளை புள்ள என்னை பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லி கூப்பிடுதே. அப்பா ஈஸ்வரா, கேட்கவே எவ்வளவு இனிமையா இருக்குது. கண்ணிக்கினியா, ஓஷோ துரோகம் பண்றமே. தாமா, நான் அழகா இருக்கேன்னு எனக்கே தெரியும். நீ அதை கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. என்ன புரிஞ்சுதா? ஐயோ, ஏ ஹேண்ட்ஸம் கோவப்பட்டாலும் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஏ ஹேண்ட்ஸம், ஒரு டவுட். என்ன? இல்ல, எப்போதும் ரொம்ப தமிழ்நாடு ட்ரெடிஷ்னலா இப்படி வேஷ்டி சட்டையிலே இருக்கீங்களே, ஏன் பேண்ட் ஷர்ட்லாம் போட மாட்டீங்களா?
உங்களுக்கு ஜீன் போட்டு ஒயிட் ஷர்ட் Black ஷர்ட்லாம் போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பேண்ட் சட்டையா? ஐயா அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நம்மளுக்கு எப்போதும் வேஷ்டி சட்டை தான் கதோட்டமா இருக்கும். ஐயையவா இல்ல போட்டா நல்லா இருக்குமே. ஒரு வாட்டி எனக்காக ட்ரை பண்ணுங்களேன். ஏமா உனக்காக நான் எதுக்கு ட்ரை பண்ணணும்? என்னைய பார்க்க தானே வரீங்க, அப்ப எனக்காக தான் ட்ரை பண்ணணும். எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்தீங்கன்னா தானே நான் இம்ப்ரெஸ் ஆவேன். சோ இவகிட்ட சொல்லவும் முடியல, இவகிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியல. ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவான்? ஒருவேளை நான் தான் கண்ணிக்கினியாவோட புருஷன்னு தெரிஞ்சதுன்னா அவகிட்டயே போய் போட்டு விட்டுருவா. அப்புறம் அவ தையா தக்கான்னு ஆடிட்டு என் கூடவே ஓடி வந்துருவா. ரெண்டு பொம்பளைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ஒரு ஆம்பளையா நான் எவ்வளவு பாடுபடுறேன். ஹே ஹேண்ட்ஸம், தைரியமா இந்த போன் நம்பருக்கு அடிச்சு பாப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் ஹேண்ட்ஸம், உங்களோட அந்த குட்டி திருநீர் ரொம்ப அழகா இருக்கு. நன்றிங்க. ஆமாங்க, ரொம்ப நாளா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். தினமும் யார்கிட்டயாவது இந்த சைடு ஒரு அரை அந்த சைடு ஒரு அரைன்னு வாங்கிட்டு வருவீங்களோ? வாட்? தினமும் அரை வாங்கிட்டு வரேனா? என்ன சொல்றீங்க? இல்ல, இந்த பக்கத்தால இருக்கிற கண்ண மூச்சை வந்திருக்கு, அந்த பக்கத்தால இருக்கிற கண்ண மூச்சை வந்திருக்கு. தினமும் ஒருத்தர் தாடி வாங்கிட்டு வருவீங்க. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, தினமும் நான் அதான் கேட்டேன். ஹலோ, அது பிளஷ்ங்க, பிளஷ். பிரஷ் எடுக்க மூச்சுக்குள்ள திணிச்சு வச்சிருக்கியா? ஏசப்பா, காலம் முழுக்க உங்களை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. யாரு இப்ப போன் பண்றது? ஹலோ. போனே அட்டெண்ட் பண்ணல, ஹலோன்னு சொல்றாங்க. ஐயோ, ஏங்க நான் தாங்க கூப்பிட்டேன். நீங்களா? இருங்க ஒரு நிமிஷம், யாரோ போன் பண்றாங்க. ரிங் போகுது, ஆனா யாருமே எடுக்கலையே. கேடுங்க, யாராவது பேசுங்க. அவளா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏங்க, என் மனசுக்குள்ள நீங்க தான் அந்த நம்பர்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு யாராவது எடுத்து பேசுங்க. உங்க குரலா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் கண்ணிக்கினியா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? கண்ணிக்கினியா? இப்பயாவது எனக்கு போன் போடணும்னு உனக்கு தோணுச்சு கண்ணிக்கினியா? ஐயோ, ஆனா இப்ப எப்படி பேசுறது? இங்க பறங்கி வந்தவன் முன்னாடி நிக்குதே. ஐயோ, எப்படி பேசுறது? பரவாயில்ல, இந்த நம்பர் தான் கண்ணிக்கினியா ரூம் நம்பர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல. நம்ம இனிமே போன் போட்டு பேசிக்கலாம். அப்பா. ஓகே ஓகே, இன்னும் யாருமே பேசல. ஹலோ, யாராவது பேசுங்க. லைன்ல தான் இருக்கீங்களா? நான் கண்ணிக்கினியால் பேசுறேன். என் ஹஸ்பண்ட் முத்துமொழி கிட்ட பேசணும். யாராவது லைன்ல இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொடுங்க. இது அவரோட நம்பர் மாதிரி தான் இருக்கு. ப்ளீஸ் யாராச்சும் பேசுங்க. கண்ணிக்கினியா, உன் தவிப்பு எனக்கு புரியுது. இரு, இந்த பரங்கிய விரட்டிட்டு வந்து நானே உனக்கு பிறகு கூப்பிடுறேன். கட் பண்ணிட்டாங்க. ஐயோ, அப்ப இதுவும் அவ நம்பர் இல்லையா? இந்த முயற்சியும் தோல்வியா போயிடுச்சுல. ஏங்க, நீங்க எப்ப உங்க ரூமுக்கு போவீங்க? ஏங்க, அங்க வரீங்களா? வாங்க, அங்கேயே போய் பேசுவோம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்னோட ரூம் நம்பர்லாம் கூட கொடுத்தேனே. நீங்க இப்ப பாரு கண்ணிக்கினியால் ரூம்க்கே வரீங்க. என்ன அவ தாண்டி என் பொண்டாட்டிங்க பூசணிக்கா மண்ட. சொல்லுங்க ஹேண்ட்ஸம். ஐயோ, ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க உங்க ரூமுக்கு போங்களேன். உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னா நீங்க போய் அதை பாருங்க. என்ன எதுக்கு என் ரூமுக்கு போக சொல்றீங்க? இல்ல சும்மாதான். அப்புறம் நான் இங்க வந்துட்டு போற விஷயம் யாருக்காவது தெரியுமா? இல்ல, நான் இங்க வந்துட்டு போறத நீங்க மட்டும் தான் பாத்துருக்கீங்க, அதான் கேக்குறேன். யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா. உங்களை யாராவது கொத்திட்டு போயிட்டாங்கன்னா? ஐயோ, இவ ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல வந்து அழகா இருக்கேன்னு என்னை புகழ்ந்துகிட்டே இருக்கா. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் தப்பா இருக்கு. இல்ல சரியில்லை. இல்லைங்க, அத கேட்கல. இந்த உள்ள ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கல, அவங்களுக்கு நான் இங்க இருக்கிறது தெரியுமான்னு கேட்டேன். அவங்களுக்கு நீங்க இங்க இருக்கிறது தெரியாது, நானும் சொல்லல. அவங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டுங்க. அவங்க எப்படி கராத்தே பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. ஐயோ, என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே தெரியுமான்னு கேக்குறாளே. இந்த பூசணிக்காவை ஒரு நாள் பீஸ் போடுறனால பாரு. நானாவது டிஷும் கையில தான் போடுவேன். மேடம் எல்லாம் கால் தான் பேசும். சரிங்க, அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிவிடாதீங்க. சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரி, நீங்க உங்க ரூமுக்கு போங்களேன். ஐயோ, எதுக்குங்க? சாப்பிட்டுக்கிறாளே இவ்வளோ. அது உங்ககிட்ட தனியா பேசணும், அதுக்குதான். தனியா பேசணுமா? அப்ப ரூம்ல வேணாம், அங்க இன்னொருத்தவங்களும் ஸ்டே பண்ணிருக்காங்க. கேண்டீனுக்கு போலாமா? கேண்டீன்க்குலாம் நான் வர மாட்டேன். சரி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீங்க உங்க ரூமுக்கு போங்க. ஐயோ, நீங்க என்கிட்ட தனியா பேசணும்ன்ற அவசரம் எனக்கு புரியுது. அதுக்குன்னு இப்படியே விரட்டுவீங்க? சரி நான் என் ரூமுக்கு போறேன், வாங்க. போங்க. கண்ணு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் என்னோட ரூமுக்கு போயிட்டு அப்புறமா வரேன். சரி டைனா. அப்பா, அந்த பிள்ளை போயிருச்சு.
நம்மளே திருப்பி கண்ணிக்கினியாக்கு கூப்பிடுவோம். கண்ணிக்கினியா போன் அடிக்கிறேன், எடு. போன் அடிக்குது. ஹலோ ஹலோ, நான் கண்ணிக்கினியால் பேசுறேன். நீங்க கண்ணிக்கினியா? நான் தாமா முத்துமொழி பேசுறேன். என்னங்க? எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறந்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. என்ன மாமா, என்ன பாத்துட்டே இருக்கீங்க? இந்த டாக்டரா இருந்தா இதான் ஒரு பிரச்சனை இல்ல நிலா, படிச்சுட்டே இருக்கணும்ல. அப்படித்தானே வச்சுக்கோங்களேன். புதுசு புதுசா ஏதாவது வைரஸ்லாம் உருவாயிட்டே இருக்கும் மாமா. அதுக்கான மெடிசன்ஸ், ரிசர்ச்சஸ் இப்படி ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு சீக்கிரமாவே அதை ஐடென்டிஃபை பண்ணி குணப்படுத்த முடியும். அதுக்காகவே டெய்லியும் ஏதாவது படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப கூட பாத்தீங்களா, ரீசெண்டா HMPV வைரஸ் ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆமா நிலா, நியூஸ்ல கூட பார்த்தேன். அது என்ன வைரஸ் அது? HMPV மாமா, ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். எல்லா வகையான ஏஜ் பீப்பிளையும் பாதிக்குது. அதுலயும் முக்கியமா குழந்தைங்களை ரொம்பவே பாதிக்குது. இது மழை சீசன்ல தான் உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஓ, சீக்கிரமாவே ஸ்ப்ரெட் ஆகுதா? ஆமா மாமா, எந்த ஒரு நோய் சீக்கிரமாவே ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுதான் வைரஸ்னு சொல்வாங்க. சோ இதுவும் ஒன் ஆஃப் த வைரஸ் தான். சீக்கிரமாவே ஈஸியாவே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கு என்ன நிலா பண்றது? சேம் தான் மாமா. நம்ம கொரோனா டைம்ல என்ன பண்ணோம் அதை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணணும். எங்க போனாலும் மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். கையை அடிக்கடி கழுவிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி அடிக்கடி கழுவ முடியலனாலும் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும். ஐயோ, அப்ப மறுபடியும் லாக்டவுன் வந்துருமா? இல்ல மாமா, லாக்டவுன்க்குலாம் வாய்ப்பே இல்ல. கொரோனா டைம்ல தான் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம்ல, அதை இப்ப ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கலாம். சரிடி. சரி நிலா, நம்ம கொஞ்ச நேரம் மாடிக்கு போயிட்டு வரலாமா? மாடியா? மாமா, இது ஓட்டு வீடு, இது மாடியே இல்லையே. ஆமால, மறந்துட்டேன். ஏன் மாமா, உங்களுக்கும் வேலையில ஏதாவது டென்ஷனா? ஆமா நிலா. நிலாமா, என்ன மாமா, நம்ம லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே போயிட்டு இருக்குல்ல. நீங்க ஒரு ஜாப், நான் ஒரு ஜாப், ரெண்டு பேரோட ஜாபும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கு மாமா. எப்பதான் நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு விடுவு காலம் வரும்னே தெரியல. ஏதோ வீட்டுக்கு வந்து உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இருந்தே டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் தான். ஆனா இப்படி எல்லாம் இருக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உங்க கூடயும் நக்ஷு கூடயும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னால. டே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். நம்மளோட வேலை அந்த மாதிரி இருக்கு. மத்தபடி நம்மளும் எல்லா விஷயத்திலயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்க பாரு, சண்டே ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கோ. என் கூடயும் நக்ஷு கூடயும் விளையாடு. நானும் ஒரு நாள் சண்டே ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி மாமா. இரு, யாரோ கால் பண்றாங்க, என்னன்னு கேட்போம். ஹலோ இனிலா, எங்கடி போற? அப்படின்னு இல்ல. சரி மாமா. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ டிசிபி சார். யா, டிசிபி ஆதித்யா தான் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் நீலாம்பரி மேம் வீட்ல இருந்து கூப்பிடுறோம். நான் நீலாம்பரி மேமோட PA. என்னோட பேரு பிரின்சி. ஹோ, நீங்களா? அந்த மஞ்ச மண்டை தானே? சார், எக்ஸ்கியூஸ் மீ. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப ரிசப்ஷன்ல வச்சு என்ன வாங்குன்னு வாங்குனீங்களே, நீங்க தானே மேடம்? சொல்லுங்க. சார், சாரி ஃபார் தட். ஆக்சுவலி நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் கால் பண்ணேன். கம்ப்ளைண்டா? சொல்லுங்க. ஆமாம் சார். சார் ஆக்சுவலி என்னாச்சுன்னா, மேடமோட ரூம்ல செவத்துல யாரோ ஓ சாவு என் கையில தானே பிளட்டாலே எழுதிட்டு போயிருக்காங்க சார். வாவ், செம்ம கிளைமேக்ஸா இருக்கே. அப்புறம் சார், அது யாருன்னு இப்போ வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. மேடமோட காரிடர் வரைக்குமே CCTV கேமரா இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் யாரு வந்துட்டு போனாங்க என்னன்றதே தெரியல சார். ப்ளீஸ் சார், நீங்க கொஞ்சம் வந்து பார்த்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஹேண்ட் பிரிண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி யார் அதை எழுதுனதுன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா சார்? இல்ல, இதுதான் உங்க கம்ப்ளைண்டான்னு கேட்டேன். இது யார் எழுதிருப்பான்னு ஊருக்கே தெரியுமே. சார், என்ன சொல்றீங்க? இதை யார் எழுதிருப்பா? நான் தான். சார், நீங்களா எழுதுனீங்க? சார் சார் என்ன சொல்றீங்க? நீங்க எதுக்கு வந்து ரூம்ல அப்படி எழுதுனீங்க? சார், நான் அப்பவே சொன்னேன் சார் மேடம் கிட்ட, நீங்க தான் இதெல்லாம் வந்து எழுதிருப்பீங்கன்னு. மேடம் தான் இல்ல ஆதித்யா எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா கண்ணுக்கு கண்ணா பார்த்து தான் எதிர்த்து நிப்பான், அவன் அப்படிலாம் எழுத மாட்டான்னு சொன்னாங்க சார். அடடா, இன்னும் 10 மாசம் சுமந்து பெத்த எங்க அம்மாக்கு அப்புறம், என் செல்ல பொண்டாட்டிக்கு அப்புறம் மேடம் தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? என்ன மஞ்ச மாட்ட, பயந்தியா? இந்த ரிசப்ஷன்ல கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொன்னீல, அதுக்கு ரிவெஞ்ச். அதான் சும்மா அடிச்சு விட்டேன்.
அடிச்சு விட்டீங்களா சார்? நாங்களே பயத்துல என்னென்னமோ நடுங்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன சார் இப்படி அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க? ஏமா உன் வீட்டுல எழுதியிருக்கா, நீ பயப்படுற, நான் ஏமா பயப்படணும்? அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் இந்த மாதிரி ஃபோன் கால் எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நாளைக்கு ஒபிஷியலா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உங்க மேடம ரிட்டன்ல லெட்டரா எழுதி தர சொல்லுங்க. அதுக்கு பேரு தான் ஒபிஷியல் கம்ப்ளைண்ட். ஓகே சார் என்ன சார், மேடம் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க? அப்ப நீங்களே யாரு வந்ததுன்னு கண்டுபிடிச்சுக்கங்க. ஓகே சார் 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 ஓகே சார், நான் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். ஓகே டிசிபி யூனிஃபார்ம்லாம் கழட்டி வச்சுட்டு சார் இப்ப வேற மூட்ல இருக்கேன், இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்கன்னா வேற மாதிரி பேசுற மாதிரி வரும். அதனால தயவு செஞ்சு போனை கட் பண்ணிட்டு உங்க வேலையை போய் பாருங்க. ஓகே சார். மாமா என்ன மாமா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு வேற வேலை பொழப்பில்லடி, நீ வாச்சலும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். போங்க மாமா.